ஏன்டா ஒரு கண்டென்ட் ஒழுங்காக எடுக்க விட்றீங்களாடா? அப்படி என்ன தான் இந்த வீடியோவில் ஆச்சுன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த ஃபேக்ட்ரிக்கு மேலே போகிற கண்டென்ட் பண்ணலான்னு நானும் கேமுக்குலாம் வந்தேன். இப்போ அந்த மேட்ச்சில் இப்படி என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்க முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக 96லேயே இருக்குது, நம்மளும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் இறங்கினோடனே குதிரை அடிக்கும், ஓகே குதிரை எடுத்து காயின் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடிச்சுக்கிட்டே பைக் இருக்குமா, அப்படியே பைக் எடுத்து நானும் போக ஆரம்பிச்சிடுவேன். நானும் கடன்னு காயின் பிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்னை கொள்கிற மாதிரி போயிடுவான், ஃபுல் டேமேஜ் எனக்கு கொடுத்துருவான். நானும் பூஸ்ட் போட்டு இங்கேருந்து ஓடிடுவேன். ஓடினோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேக்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இந்த குட்டா டூவால் இருக்கிற காயினை அப்படியே பிடிச்சிட்டு அந்த பைக்கில் பவர் கம்மி வச்சு வேறு பைக் மாட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். நானும் தினமும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் பாருங்கள். நானும் இந்த இடத்துக்கு வந்துடுவேன். வந்தோடனே கரெக்டாக பாருங்களேன், மேலே போய் இந்த இதில் பண்ணுற மாதிரி புல்லட் பாக்ஸ் வந்து வாங்கி போட்டேன். இந்த புல்லட் பாக்ஸ் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அப்படியே போட்டேன் புல்லட் பாக்ஸை. கரெக்டாக அதை வைக்கிற கூட ஒரு வழி ஆயிடுச்சு. நானும் அங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன், செட்டாகவே ஆகலை. அடுத்து வந்து ஒரு இடத்துல கரெக்டாக பார்த்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த பைக் எடுத்துகிட்டு மேலே வந்து பூஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணோம். அப்படியே கரெக்டாக பைக் எடுத்து மேலே வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும். இங்கே பாருங்கள், கரெக்டாக பூஸ்ட்டு போட்டு மேலே கரெக்டாக கொண்டு வரும்போது என்னை பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து இப்போ அடிச்சிருவான். இப்போ பாருங்கள்,